ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசோட மாவட்ட சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அலுவலகத்தில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8th பாஸ் பண்ணவங்க, 10th பாஸ் பண்ணவங்க, BSMS கம்ப்ளீட் பண்ணவங்க, டிஃபார்ம் படித்தவங்க, BSc டிப்ளமோ நர்சிங் படித்தவங்க, பிடெக் முடித்தவங்க எல்லாத்துக்குமே, எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசோட ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வேகன்சிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வர்ற 23/8/2024 மாலை 5 மணிக்குள்ளே தபால் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடணும். போஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தால கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பென்சர், அதுக்கப்புறம் தெரோபோட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் ஒர்க்கர், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், டேட்டா அசிஸ்டன்ட்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 போஸ்டிங்க்கு 20 வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஊர்களில் தான் அப்பாயின் பண்ண போகிறாங்க. போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் போஸ்ட்டு ஆயுஷ் டாக்டர் சித்தால கேட்டிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BSMS கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் போஸ்ட்டு. இது டோட்டலாக 6 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வேகன்சி மட்டும் சித்தேரின்ற ஊரில் மந்த்லி பேமெண்ட்டில் கொடுக்குறாங்க. மிச்சம் 5 போஸ்டிங்க்கு டெய்லி வேஜஸில் சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 750 ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் சித்தேரியில் மட்டும் ஒரு மாத பேமெண்ட்டாக கொடுக்குறாங்க. அது 15,000 ரூபா மந்த்லி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா தெரோபோட்டிக் அசிஸ்டன்ட். இதுக்கு ஃபீமேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மந்த்லி சேலரி 15,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ஒரு வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஒர்க்கர். இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். முக்கியமாக தமிழ் அண்ட் இங்கிலீஷை ரீட் அண்ட் ரைட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 9 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு டெய்லி வேஜஸில் தான் பேமெண்ட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 300 ரூபா வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். இது DSMO ஆஃபீஸில் அப்பாயின் பண்ணுவாங்க. இதுக்கான டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மந்த்லி சேலரி 40,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா BSMS கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட்டு. இதுவும் DSMO ஆஃபீஸில் தான் அப்பாயின் பண்ணுவாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லைனா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் IT கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லைனா BCA, BBA, BSc இதில் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிஞ்சிருந்தா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா, அவங்க இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணி தேவையான அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது நம்மளோட சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வர்ற 23/8/2024 நம்ம கொரியர் மூலமாகவோ தபால் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ கொண்டு சேர்த்திடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், தர்மபுரி 636705 முகவரிக்கு நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விடணும். ஃபில் பண்ண அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், அதாவது சர்டிஃபிகேட்ஸையும் அவங்க ஒரு நோட்டாக கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை மென்ஷன் பண்ணி அது கூடயே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், அதாவது 10th சர்டிஃபிகேட், +2 சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதோட சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, அதாவது கீழே இருக்கிற ஏதாவது ஒன்று, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இல்லைனா ஓட்டர் ஐடி, இல்லைனா ஆதார் கார்டு, இல்லைனா ரேஷன் கார்டில் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி இந்த ஜாபுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இது கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், டிரான்ஸ்ஜெண்டர், டிசேபிள்ட் உமன், டிஸ்ட்ரிபியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா தனியாக உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை இது கூட அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பீஸ் இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லையும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இது கூட பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் வித் மார்க் லிஸ்ட்டோட இதில் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டின்றதை இதில் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் எந்த அட்ரஸில் ஃபைனலாக பிளேஸு, டேட்டு, உங்களோட சிக்னேச்சரை ஃபில் பண்ணி அவங்களுக்கு வர்ற 23/8/2024 நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ அனுப்பிச்சிருங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.